ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெல்டிங் ஒர்க்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் பிஸியாக இருக்கனால வீடியோ போட முடியல. ஸோ இனி கண்டினியூவாக நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கோட ரூஃபிங் ஒர்க். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சைட் பார்த்தீங்கன்னா கொளப்புள்ளியில் தான் கைஸ், கூடலூர் கொளப்புள்ளியில் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு. ஸோ வீடோட பேக் சைடில் இருக்க அந்த செவுரு மொத்தமாக எடுத்துகிட்டு நம்ம ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூஃபிங் பண்ண போகிறோம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 அடியும், அகலம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 24 அடியும் வரும். ஸோ இதை டோட்டலாக நம்ம ஷீட்டெல்லாம் அவுத்து எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம ரூஃபிங் பண்ண போகிறோம். ஸோ இது கிளைண்ட்டுக்கு ஒரு குடோன் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த ஒன் சைடு செவரெல்லாம் நம்ம டோட்டலாக உடச்சி எடுத்துகிட்டு இப்போ ரூஃபிங் பண்ணிடுவோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தான் செவரெல்லாம் எடுத்து ஸோ சைடெல்லாம் கவர் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 3x1, 2x2, 1.25x 1.25 3 டைப் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்போலோ கம்பெனி 18 kg பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக கால் செட் பண்ணி மேலே உத்தரம் மட்டும் ஏற்றி நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ இது கால் பார்த்தீங்கன்னா நம்ம 2x2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். காலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 inch காடி எடுத்து தான் நிறுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ட்ரெஸ் செட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஏ ட்ரெஸ்ஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 23 அடி வரும். ஸோ அதே மாதிரி நம்ம ஹைட் பார்த்தீங்கன்னா 4 அடி ஹைட்டும் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஏ ட்ரெஸ் முடிச்சுட்டு நம்ம சீட் அடிக்கிற பைப் அடிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ஏ ட்ரெஸ்லேயே நம்ம இந்த கிளிட் வச்சு வெல்டு அடிக்க போகிறோம். ஸோ இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக பட்டிக்கு ஏற்றி வெல்டு அடிச்சுக்கலாம். ஸோ நம்ம மேலே ஏறிண்டு லெவல் பிடிச்சி ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ அதே மாதிரி ஏ ட்ரெஸ்ஸும் நமக்கு லெவலாக அடிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் இது நமக்கு ஒர்க்கும் சீக்கிரமாக நடக்கும், அதே மாதிரி ஃபினிஷிங்கும் பார்க்க நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம 1.25 ஷீட் அடிக்கிற பைப்பும் பார்த்திங்கன்னா மேலே வச்சு ஜாயிண்ட் அடிக்கிறது ரிஸ்க்கு, அதே மாதிரி கீழே வந்து நீட்டத்துக்கு அழைச்சிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1.25 பைப்புக்குள்ளே 1x1 பைப்பு ஒரு 4 inch 4 inch உள்ளே வச்சு வெல்டு அடிக்க போகிறோம். ஸோ அந்த 4 inch அவுட்டரில் இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம அந்த பைப்பை 1.25 பைப்பை உள்ளே ஏற்றிட்டு அதுக்கு மேலே வெல்டு அடித்தோன்னா அது ஸ்ட்ராங் ஆயிரும். நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஏ ட்ரெஸ் ஏற்றி அதே மாதிரி நம்ம ஷீட் அடிக்க வேண்டிய பைப்பும் ஏற்றி லாக் பண்ணி வெல்டு அடிச்சிட்ருக்கோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும், அதே மாதிரி லெவலும் நீட் கரெக்டாக கிடைக்கும், பார்க்கவும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ரூஃபிங்க்கு யூஸ் பண்ணியிருக்க ஷீட் பார்த்தீங்கன்னா பூஷன் கம்பெனி 3.5 ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மீடியம் குவாலிட்டி ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஷீட்டுக்கு நம்ம ஷீட் அடிக்கிற பைப் பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்குள்ளே போட்டிருக்கனால நம்ம சீக்கிரமாக ஷீட்டும் டேமேஜ் ஆகாது, அதே மாதிரி நம்ம மேலே ஏறி ஈஸியாக நடக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்க்கவும் நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரூ தான் அடிக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ஷீட்டும் 2 ஸ்க்ரூ அடித்து ஜாயினில் மட்டும் நிறுத்திடுவோம். ஸோ லாஸ்ட்டாக தான் ஃபுல் ஸ்க்ரூ அடிப்போம். ஸோ இப்போ அந்த வேலை தான் நடந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குவாலிட்டியான எல்லா மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பைப் பார்த்தீங்கன்னா அப்போலோ கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஷீட் பார்த்தோன்னா பூஷன் கம்பெனி ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு வைக்கிற ரெயின் கட்ரு பார்த்திங்கன்னா 6 inch ஆக்வாஸ்டார் பார்த்தி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே ரிட்ஜும் பார்த்திங்கன்னா நம்ம கமுத்தும் பார்த்திங்கன்னா பூஷன் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் மீடியம் குவாலிட்டி தான் எல்லா மெட்டீரியலும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு நம்ம போட்டிருக்க கால் பார்த்திங்கன்னா அந்த செவரை சேர்த்து 2x2 கால் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஹாஸ்பட்டா ஷீட் காடி எடுத்து சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஏற்றிருக்கோம். ஸோ அதிலலாம் நம்ம ஃபைனலாக லாஸ்ட்டு எம்சியில் வச்சு கவர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அதிலலாம் லீக் வராது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரூஃபிங் முடிஞ்சது பெரிய மழை வந்துச்சு. ஸோ மழை வந்தப்போ எங்கேயும் லீக் இல்லை. ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி நீட்டாக பாத்தி எல்லாம் வச்சு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குதானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். தேங்க்யூ.